குமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றுதான் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். இங்கு கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் இருமுடி கட்டி புனித பயணம் செய்து அம்மனை தரிசிக்க வருகிறார்கள். அதனால்தான் இந்த கோவில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் 10 நாட்கள் மாசிக்கொடை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மார்ச் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் கேரள மாநிலத்திலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். இன்று பெரிய கோவிலாக இருக்கும் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் பழைய காலத்தில் ஓலை குடிசை கோவிலாக இருந்தது. அந்த காலத்தில் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் கேரள மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. கொல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த வியாபாரிகள் மாட்டு வண்டியில் தேங்காய், புளி போன்ற பொருட்களை மண்டைக்காடு வழியாக கிழக்கு பகுதிகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வது வழக்கம். ஒரு நாள் கொல்லத்தைச் சேர்ந்த ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தை முடித்து மாட்டு வண்டியில் மண்டைக்காடு வழியாக வீடு திரும்பி வந்தார். ஐயா, இங்கு உணவு கிடைக்குமா? நீண்ட பயணத்தால் அவர் மிகவும் களைப்பாக இருந்தார். பசி வயிற்றை கிள்ளியது. இந்த பகுதியில சாப்பிட ஏதாவது கிடைக்கும் இடம் இருக்கிறதா? அந்த மனிதர் விளையாட்டாக அருகில் விளக்கொளியில் மிளிர்ந்த பகவதி அம்மன் கோவிலை காட்டி, அதோ வெளிச்சம் தெரிகிறதே, அது ஒரு விடுதி என்று சொன்னார். பசி மயக்கத்தில் இருந்த வியாபாரி கோவிலுக்குள் சென்றார். அங்கு ஒரு மூதாட்டி இருந்தார். அவரிடம் பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார். உடனே அந்த மூதாட்டி ஒரு இலையில் அறுசுவை உணவை பரிமாறினார். காலை எழுந்து பார்த்தபோது அங்கு மூதாட்டி யாரும் இல்லை. அப்போதுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. நேற்று இரவு உணவு கொடுத்தது பகவதி அம்மன்தான். அந்த நிகழ்வை நினைவுகூர்ந்து கேரள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இருமுடி கட்டி மண்டைக்காடு வந்து அம்மனுக்கு பொங்கல் படைப்பது ஒரு மரபாக ஆனது. இருமுடியில் ஒரு முடியில் பொங்கலுக்கான பொருட்கள், மற்றொரு முடியில் பூஜை பொருட்கள் இருக்கும். மண்டைக்காடு கோவிலுக்கு அருகில் உள்ள கடல் தான் பக்தர்களின் புனித தீர்த்தம். பக்தர்கள் முதலில் கடலில் நீராடிவிட்டு அல்லது கால்களை நனைத்துவிட்டு தான் அம்மனை தரிசிக்க செல்கிறார்கள். மாசி திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்ச்சிதான் ஒடுக்கு பூஜை. நள்ளிரவு 12 மணிக்கு இந்த பூஜை நடைபெறும். 21 வகையான உணவு பதார்த்தங்கள் மண்பானைகளில் வைத்து சாஸ்தா கோவிலில் இருந்து பவனியாக கொண்டு வரப்படும். அம்மனுக்கு படைக்கப்பட்ட இந்த நைவேத்தியங்கள் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். மண்டைக்காடு பகவதி அம்மன் அருளால் நாம் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறுவோம். அம்மே சரணம், தேவி சரணம், மண்டைக்காட்டம்மே சரணம்.